ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம நரேஷ் சம்பத் டைரக்ஷன்ல ஆரவ், ஆஷிமா நர்வால், கேஎஸ் ரவிக்குமார், யோகி பாபு, யசிகா ஆனந்த், நாசர்னு சொல்லிட்டு ஒரு சினிமா பெரிய பட்டாளமே நடிச்சு வெளியான படம் தான் ராஜபீமா. இந்த படத்தினோட ஸ்டோரி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ராஜபீமா இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுலயே தாயை இழந்த ஒரு பையன் அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு யானை ஒண்ணு கிடைக்குது கையில. அந்த யானை வந்து தாயை விட அதிக பாசமா அந்த யானை மேல பாசத்தை வைக்கிறார் நம்ம ஹீரோ. வச்ச உடனே அந்த யானை வந்து ஒரு கட்டத்துல சில சமூக விரோதிகளால அந்த யானை கடத்தப்படுது. அந்த யானை கடத்தப்பட்ட உடனே அந்த யானை எப்படி மீட்டுட்டு வராரு அப்படிங்கறத இந்த படத்தினோட மொத்த ஸ்டோரி. இதுல வந்து ஆரவ் வந்து லீட் ரோல் எடுத்து ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஆரவ் ஆல்ரெடி நிறைய படங்கள் நீங்க பாத்திருப்பீங்க. அவரோட இளமை துளாலான நடிப்பு, பாடல்கள், ரெண்டாவது ஃபைட் சீன்ஸ் எல்லாம், ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் நடிப்பு எல்லாத்தையும் தாண்டி அந்த எமோஷனல் சீன் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு நம்ம சொல்லலாம். அப்புறம் அடுத்தபடியாக அந்த ஹீரோயினியா வர பொண்ணு ஆசிமா நர்வால், அவங்க வந்து ஒரு சில சீன்கள் மட்டுமே பயன்படுத்திக்கிறாங்க, ஒன்னும் பெருசா இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஎஸ் ரவிக்குமார், அவர் வந்து ஒரு அமைச்சரா வராரு. அமைச்சரா இருக்கிறவருக்கு அவர் மூட நம்பிக்கை வந்து அதிகமா நம்பக்கூடிய ஆளு. அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு யானையை பலி கொடுத்தீங்கன்னா, அதாவது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் உள்ள அந்த யானையை நீங்க பலி கொடுத்தீங்கன்னா நீங்க இந்த நாட்டுக்கே முதலமைச்சர் ஆகலாம்னு சொல்லி ஒரு ஜோசியர் சொல்றதை கேட்டு ஹீரோவோட யானையை கடத்திட்டு போய் பலியிட கொண்டு போற மாதிரி ஒரு ஐடியா எடுக்கிறாரு நம்ம அமைச்சரான கேஎஸ் ரவிக்குமார். யோகி பாபு வந்து ஃபர்ஸ்ட் பிச்சைக்காரனை வந்து அந்த அமைச்சருக்கே ஜோசியர் சொன்னபடி அந்த அமைச்சருக்கே மகனா வராரு. அது ஒரு காமெடி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நாசர் வந்து அவங்க அப்பாவா நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பும் நல்லா தான் இருக்கு. பெருசா ஒன்றும் பயன்படுத்தல. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்ல போனா, காட்சி அமைப்புகள் வந்து சில ஃபர்ஸ்ட் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காட்சி அமைப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரிஞ்சா இருந்த மாதிரி இருந்துச்சு. கிரிஞ்சானா எப்படி சொல்றதுன்னா, ஒரு யானையை வச்சு படம் எடுக்கிறோம், ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டி இவங்களுக்குள்ள ஏற்படுத்தினாதான் அந்த கதை வந்து இவங்க உட்கார்ந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது இல்ல. இப்ப கும்கி படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல வந்து படம் பாக்குற நம்மளுக்கு அந்த யானை எதுவும் ஆயிருமோ, அந்த சாதா யானை வந்து அந்த கொம்பனுங்கிற அந்த மதம் முடிச்ச யானை வந்து வீழ்த்திருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலோட சேர்ந்து அந்த படத்தை பார்த்தோம். அது வந்து நம்ம மனசுல வந்து கனெக்டிவிட்டி ஆயிடுச்சு அந்த கதை நம்மளுக்கு. அதனால அது ஒன்றி பார்க்கும்படியா இருந்துச்சு. அதனால அந்த படம் ஹிட் ஆச்சு. இந்த படத்துல எந்த சீனுமே நம்ம மனசுல நிற்கும்படியா இல்லைங்கிறத விட அரசியல்வாதியா வர கேஎஸ் ரவிக்குமார் கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ் கூட மற்ற நடிகர்களுக்கு யாருக்கும் கொடுக்கப்படல. அவர் ஒருத்தர் தான் இந்த படத்துல வந்து முழுசும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. அதாவது மக்கள்கிட்ட அப்பாவி முகமும் அவர் தனிப்பட்ட முறையில ஒரு மோசமான முகத்தையும் ரெண்டு முகமா காட்டி இந்த படம் ஃபுல்லா ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காரு. யோகி பாபு காமெடி எடுப்படல, சும்மா ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு 2-3 சீன் மட்டும் நடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். அப்புறம் காதல் அதுவும் மனசுல ஓட்டல. ஃபைட் சீன்ஸ் பரவாயில்ல, ஓகே ரகம் தான். அப்புறம் பாடல்கள், ஓவியா ஒரு பாட்டுக்கு வந்து குத்தாட்டம் போட்டு போறாங்க. அப்புறம் யாசிகா ஆனந்த் அவங்களுக்கு ஒரு 2-3 சீன் தான் இருக்காங்க, ரிப்போர்ட்டரா வராங்க. இன்னும் சொல்ல போனா இந்த படத்துல எல்லாரும் நடிச்சிருக்கிற எல்லாருமே நல்ல ஆக்டர்ஸ் தான். ஆனா சரியா பயன்படுத்தாம விட்டு இந்த படத்தை வந்து கொஞ்சம் சொதப்பி வச்சுட்டாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். இந்த படத்தையும் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா, அதாவது யானை வச்சு மக்களுக்கு படம் பார்க்கறவனுக்கு கொஞ்சம் கனெக்டிவிட்டி ஏற்படுத்தி கொஞ்சம் எமோஷனல் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த படம் வந்து ஒரு படக்கூடிய படமா வந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. நிறைய சீன்ல வந்து மிருகவதை மீறின மாதிரி சீன்கள் காட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, யானை தலை துண்டிச்சு கிடக்கிற மாதிரி எல்லாம் சில போட்டோஸ் எல்லாம் காட்டுவாங்க. அந்த சீன்ல குழந்தைகள் யாரும் பார்க்க வேண்டாம். இன்னும் நிறைய சீன்கள் இருக்கு. ஆனா படம் பார்க்கணும், மொத்தத்துல பார்க்க போனா இந்த படம் வந்து ஒரு குடும்ப படம் மாதிரி தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த சில சீன்கள் வந்து வச்சிருக்க தேவையில்லையோ அப்படின்னு யோசிக்க தோணுது. இன்னும் நீங்க இந்த படத்தை பார்க்கலைன்னா கண்டிப்பா போய் ஒரு டைம் பாருங்க. அதுக்குண்டான ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் சவிச்சுக்கிட்டீங்கன்னா செகண்ட் ஹாப் ஓரளவுக்கு கிளைமேக்ஸ் கொண்டு போய் தேத்திருக்காங்க, அவ்வளவுதான். அதாவது யானை ஒரு கடத்தப்படுது, அந்த யானையை மீட்கிறதுக்கு நமக்கு ஹீரோ போறாரு, எப்படியும் மீட்டுருவாரு. அப்புறம் மீட்டுட்டு வந்தா படம் முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். சின்ன குழந்தை கூட இந்த கதை தெரியும். இந்த கதை வந்து ஒரு 2 மணி நேரமா எடுத்து வச்சுட்டு நம்மள உட்கார வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. இந்த படம் பார்க்க விருப்பம் தான் பாருங்க, பார்க்கலாம் விட்டுருங்க, அவ்வளவுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் சகிச்சுக்கணும், செகண்ட் ஹாப் சுமார். இந்த படத்துக்கு வந்து நம்ம ஒரு 40 to 45 மார்க்குள்ள கொடுக்கலாம். அதுக்குண்டான ஒருத்தான படம் தான் இது. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.